Hi dear friends, in this video, let's learn all the 12 tenses clearly. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு 12 டென்சஸையும் எளிமையாக கிளியராக சொல்லித்தரேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டென்சஸ் என்ன இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நினைப்பீங்க. வாங்க ஃபர்ஸ்ட் நாம் டென்ஸ்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். Tense shows the time of an action, whether it happens in the past, present or future. அதாவது டென்ஸ் அப்படிங்கிறது ஒரு செயல் எப்போ நடந்துச்சு அல்லது நடக்குது அல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத காட்டுது. இப்போது டென்ஸை நம்ம 3 டைப்ஸாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலம், இப்போ நடக்கிறது. செகண்ட் பாஸ்ட் டென்ஸ், ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது, இறந்த காலம். ஃப்யூச்சர் டென்ஸ் இனி நடக்க போகிறது, எதிர்காலம். இப்போ ஒவ்வொரு டென்ஸுக்கும் 4 சப்டைப் இருக்குது. இப்போ ப்ரெசண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ப்ரெசண்ட், ப்ரெசண்ட் கண்டினியூஸ், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட், ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு 4 டைப் இருக்குது. இது பாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் பாஸ்ட், பாஸ்ட் கண்டினியூஸ், பாஸ்ட் பர்ஃபெக்ட், பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு 4 சப்டைப் இருக்குது. ஃப்யூச்சரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சிம்பிள் ஃப்யூச்சர், ஃப்யூச்சர் கண்டினியூஸ், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட், ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் அப்படின்னு 4 டைப் இருக்குது. இப்போ நம்ம ஒவ்வொரு டென்ஸையும் கிளியராக தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், அதாவது நிகழ்காலத்தில் உள்ள ஃபர்ஸ்ட் டைப். இதோட ஃபார்முலா என்னென்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப். வேர்ப் கூட சம்டைம்ஸ் எஸ் சேர்க்க வேண்டியிருக்கும் அல்லது இஎஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். அதாவது இந்த சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா, சப்ஜெக்ட் தேர்ட் பர்சன் சிங்குலராக இருந்துச்சுன்னா அது கூட எஸ் சேர்க்கணும். அது கூட நம்ம எஸ் சேர்ப்போம். ஓகே, இப்போ அது எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ருட்டீன் நம்ம ரெகுலராக பண்ணுற ஆக்ஷனுக்கு அந்த வேர்ப் நம்ம சிம்பிள் ப்ரெசண்ட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் இந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் ட்ரூத்ஸ் அதை நம்ம சொல்கிறதுக்கும் சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளியராக அது புரிஞ்சிடும். இந்த பாருங்கள், ஃபர்ஸ்ட் நான் தினமும் ரைஸ் சாப்பிட்றேன், அதாவது நம்ம ரெகுலராக பண்ணுற ஒரு விஷயம். அதுக்கு அந்த வேர்ப் பாருங்கள், ஐ ஈட். அந்த சிம்பிள் ப்ரெசன்ட், அந்த வெறும் வேர்ப் மட்டும்தான் நம்ம போட்டிருக்கோம். இதில் நம்ம எஸ் எதுவும் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், அது கூட நம்ம வேர்ப் போடுறப்ப நம்ம எஸ் எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஐ ஈட் ரைஸ் தான், ஐ ஈட்ஸ் ரைஸ் அப்படிலாம் சொல்லக்கூடாது. ஐ ஈட் ரைஸ் எவ்ரி டே. இதே இது அடுத்த சென்டென்ஸை பாருங்கள், அவள் பள்ளிக்கு போகிறா அல்லது அவள் ஸ்கூலுக்கு போகிறா, அதுவும் ரெகுலராக நடக்கிறது தான். அங்கே பாருங்கள் நம்ம வேர்ப் கூட இஎஸ் சேர்த்துருக்கோம். ஏன் அது சேர்த்துருக்கோன்னா, இந்த சப்ஜெக்ட் இருக்குல்ல, இது தேர்ட் பர்சன் சிங்குலர். இப்போ ஃபர்ஸ்ட் பர்சன்னா ஐ, ஐ ஃபர்ஸ்ட் பர்சன், யூ செகண்ட் பர்சன், ஹீ, ஷீ, இட், தே இதெல்லாமே தேர்ட் பர்சன். இந்த தேர்ட் பர்சனில் சிங்குலர் வந்தால் மட்டும் நம்ம எஸ் சேர்க்கணும். இப்போ ஷீ தேர்ட் பர்சன் சிங்குலர், அதனால நம்ம வேர்ப் கூட எஸ் சேர்க்குறோம். சில வேர்ப் கூட எஸ் சேர்க்க வேண்டியிருக்கும், சில வேர்ப் கூட இஎஸ் சேர்க்க வேண்டியிருக்கும். இங்கே கோங்கிறனால அது கூட நம்ம இஎஸ் சேர்த்துருக்கோம். இப்போ அடுத்து ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்ட், அதாவது மேக்னெட் ஒரு எப்போவும் ஒரு அயனை அட்ராக்ட் பண்ணும், காந்த இரும்பை இழுக்கும். அது பாருங்கள், த மேக்னெட் அட்ராக்ட்ஸ். இங்கேயும் அந்த வேர்ப் கூட நம்ம எஸ் சேர்த்துருக்கோம். ஏன் எஸ் சேர்த்துருக்கோம்? இங்கே இந்த மேக்னெட் அப்படிங்கிறது ஒரு சிங்குலர், சிங்குலர் கூட நம்ம வேர்ப் போடுறப்ப எஸ் சேர்க்கணும். த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட், இதுவும் சன் சிங்குலர், நம்ம எஸ் சேர்த்துருக்கோம். அடுத்து நாம் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் பார்க்கலாம். ப்ரெசன்ட் கண்டினியூஸ்னால் இப்போ கண்டினியூஸாக நடக்கிறது, அதாவது இப்போ நடந்துகிட்ருக்கு ஆனால் கண்டினியூஸாக நடந்துகிட்ருக்கு. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நான் உங்களுக்கு இப்போ டீச் பண்ணிகிட்ருக்கேன்,
நீங்கள் லிசன் பண்ணிகிட்ருக்கீங்க. இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆம் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அல்லது இஸ் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி அல்லது ஆர் ப்ளஸ் verb ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இதுதான் இந்த ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா. இப்போ அதோட யூசேஜ் என்னென்னா இப்போ நடக்கிறது, ஆக்ஷன் ஹேப்பனிங் ரைட் நவ், இப்போ நடந்துட்டுருக்கிறது. அதுதான். இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும் உங்களுக்கு. ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். இந்த கண்டினியூஸ் டென்ஸ் வந்தாலே அதில் ஒரு ஐஎன்ஜி வரும். எந்த கண்டினியூஸ் டென்ஸ்னாலும் அதில் ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நான் ஆங்கிலம் கற்பிச்சுக்கிட்டு இருக்கேன், உங்களுக்கு கற்பித்து கொண்டு இருக்கிறேன். ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ். ஐங்கிறனால ஆம் போட்டிருக்கோம். அடுத்து அவங்க கிரிக்கெட் விளையாடிட்டு இருக்காங்க. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? தே ஆர் பிளேயிங். ஏன் ஆர் போட்டிருக்கோம்? தேங்கிறது ப்ளூரல். அப்போ அதுக்கு நம்ம ஆர் ப்ளூரல் ஃபார்ம் தான் போடணும். இப்போ ஆம் சொன்னால் ஐ கூட மட்டும் நம்ம ஆம் போடுவோம். ஹீ ஷீ அப்படின்னா இஸ் போடுவோம். தே அல்லது வி அப்படி ப்ளூரல்னால் நம்ம ஆர் போடுவோம். இது மூணும் தான் இந்த ப்ரெசன்ட் ஃபார்ம் ஆஃப் பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ப்ரெசன்ட் வந்து ஆம், இஸ், ஆர். அப்புறம் அந்த கண்டினியூஸில் எப்பயுமே ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். ஓகேவா? அடுத்து வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கூட நம்ம எப்போ இந்த ஹேஸ் அண்ட் ஹேவ் யூஸ் பண்ணுவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப், சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹேவ் அண்ட் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது இது எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இப்போ தான் நடந்து முடிஞ்ச ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ தான் நான் வந்தேன், இப்போ தான் சாப்பிட்டு முடித்தேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு தான் இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். அதாவது இந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டும் ஆல்ரெடி ஒரு பாஸ்ட் தான், ஆல்ரெடி முடிஞ்சது. ஆனால் முடிஞ்ச உடனே நம்ம சொல்கிறப்ப அதுக்கு வந்து அந்த ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இந்த பாருங்கள், ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். நான் வேலையை முடிச்சிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம 2 ஃபார்ம் யூஸ் பண்ணுறோன்னு சொல்கிறேன் இல்லையா? ஹாவ் அண்ட் ஹேஸ். இந்த ஹேஸ் வந்து சிங்குலர் ஃபார்ம், இந்த ஹாவ் வந்து ப்ளூரல் ஃபார்ம். இப்போ நம்ம ஐ கூட எப்போயும் அந்த ப்ளூரல் ஃபார்ம் தானே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ ஹாவ் ஃபினிஷ்ட் மை ஒர்க். ஷீ வந்து சிங்குலர், அதனால நம்ம ஹேஸ் போட்டிருக்கோம். ஷீ ஹேஸ் விசிட்டட் சென்னை. அவள் சென்னையை விசிட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்கிறது. ஓகே. அடுத்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். இது என்னென்னா இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேஸ் ஆர் ஹாவ் பீன், வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. இதுக்கு வந்து நம்ம கீவேர்ட்ஸ் வந்து சின்ஸ் அண்ட் ஃபார். ஒரு சென்டென்ஸில் சின்ஸ் அண்ட் ஃபாரை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்ட்டு. இப்போ அதோட யூஸ் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம்? ஆல்ரெடி பாஸ்டில் ஸ்டார்ட் பண்ணியாச்சு, பட் இன்னும் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதுக்கு தான் நம்ம வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஆக்ஷன் ஸ்டார்டட் இன் த பாஸ்ட் அண்ட் ஸ்டில் கண்டினியூங். இப்போ வர கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இந்த பாருங்கள், ஃபர்ஸ்ட் நம்ம கீவேர்ட் பார்க்குறோம். இந்த சின்ஸை பார்த்தா ஃபஸ்ட் நம்ம அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்னு பார்த்துக்கலாம். இதே மாதிரி இந்த சென்டென்ஸில் பாருங்கள் ஃபார் இருக்குது, அது வந்து ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அடுத்து கண்டினியூஸ்னாலே ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும், அதுவும் நம்ம நோட் பண்ணிக்கலாம். அப்போ இப்போ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸுங்கிறப்ப இந்த ஹாவ் பீன் அல்லது ஹேஸ் பீன் வரும். இப்போது இங்கே ஐ அப்படிங்கிறதுனால நம்ம ஹாவ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐ ஹாவ் பீன் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங். இங்கே ஹீ வந்து சிங்குலர், அதனால் நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம சிம்பிள் பாஸ்ட் பார்த்துக்கலாம். சிம்பிள் பாஸ்ட் நம்ம ரொம்ப யூஸ்வலாக யூஸ் பண்ணுற நார்மல் டென்ஸ், ஆல்ரெடி முடிஞ்சு போன ஒரு விஷயத்துக்கு நம்ம சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அதுக்கு அந்த பாஸ்ட் வேர்ப் யூஸ் பண்ணுவோம். ஒன்லி ரெகுலர் வேர்ப்னால் வேர்ப் கூட ஈடி சேர்ந்துருக்கும், அல்லது இர்ரெகுலர்னால் அதோட ஒரு பாஸ்ட் ஃபார்மை நம்ம யூஸ் பண்ணுவோம். இதோட ஃபார்முலா என்ன? சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது ஆக்ஷன் தட் ஹேப்பன் இன் த பாஸ்ட், ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு, முடிஞ்ச ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு இந்த பாஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போது ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட் எஸ்டர்டே. இந்த பாருங்கள், எஸ்டர்டே நேற்று முடிஞ்சு போன ஒரு விஷயம். அப்போ என்ன நேற்று நான் என் ஃப்ரெண்டை பார்த்தேன். பாருங்கள், இந்த ஈடி சேர்த்துருக்கோம். ஐ விசிட்டட் மை ஃப்ரெண்ட். இதில் வந்து எந்த சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாலும் இந்த இதில் எந்த சேஞ்சும் இருக்காது.
பாஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம போடுவோம். ஷீ குக்ட் பிரியாணி. இப்போ சில ஏதாவது ஒரு கோ அப்படி ஒரு வேர்பை நம்ம பாஸ்டில் சேஞ்ச் பண்ணால் அது வெண்ட் அப்படி போடுவோம். இப்போ எல்லாத்துக்குமே இது ரெகுலர் வேர்ப்ஸ், விசிட் அண்ட் குக், அதனால நம்ம ஈடி சேர்த்துருக்கோம். சில இர்ரெகுலர் வேர்புக்கு இப்போ கோ அப்படின்னா வெண்ட், ஐ வெண்ட் டு மை ஃப்ரெண்ட்ஸ் ஹவுஸ் எஸ்டர்டே அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி. அடுத்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது பாஸ்டில் ஒரு பர்டிகுலர் டைமில் கொஞ்சம் நேரம் தொடர்ந்து நடந்தது. இப்போ பாஸ்ட் டென்ஸ்னால் ஆல்ரெடி நடந்து முடிஞ்சது. இது பாஸ்ட் கண்டினியூஸ்னால் பாஸ்டில் ஒரு கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் நடந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்கிறப்ப பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோட ஃபார்முலா சப்ஜெக்ட் ப்ளஸ் வாஸ் அண்ட் ஆர் வேர் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இந்த பாருங்கள், இந்த பாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் வந்து வாஸ் அண்ட் வேர். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், ப்ரெசண்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப் என்ன? ஆம், இஸ், ஆர். பாஸ்ட்டுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வாஸ் அண்ட் வேர். அப்போ அது எப்போ யூஸ் பண்ணுற நம்ம ஆக்ஷன் தட் இஸ் ஹேப்பனிங் இட் இஸ் ஸ்பெசிஃபிக் டைம் இன் த பாஸ்ட். அதாவது பாஸ்டில் ஒரு கொஞ்ச நேரம் ஒரு பர்டிகுலர் டியூரேஷனில் தொடர்ந்து நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறப்ப நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், ஐ வாஸ் ரீடிங். இந்த ஐஎன்ஜி ஃபார்ம் எப்போ கண்டினியூஸ் டென்ஸ்னாலும் அதில் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்கும். இந்த வாஸ் வந்து பாஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற பி ஃபார்ம் ஆஃப் வேர்ப். ஐ வந்து சிங்குலருங்கிறதுனால நம்ம வாஸ் சேர்த்துருக்கோம். இது அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள், தே வேர் பிளேயிங். ஆல்ரெடி அந்த ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குது கண்டினியூஸ் டென்ஸோடது. வேர் வந்து ப்ளூரலுக்கு, தே ப்ளூரல், அதனால நம்ம வேர் யூஸ் பண்ணியிருக்கோம். தே வேர் பிளேயிங் ஃபுட்பால். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டென்ஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இது என்னென்னா, இது ஒரு பாஸ்ட் ஆக்ஷன் தான், பாஸ்ட் டென்ஸ் மாதிரி தான். அதில் வந்து 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்கிறப்ப அந்த 2ல் எது ஃபஸ்ட்டு நடந்துச்சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ முதல்ல ஃபார்முலா பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் ஹேட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். இப்போ அங்கே நம்ம ப்ரெசண்ட்டில் வந்து ஹேஸ் அண்ட் ஹேவ் இருந்துச்சு இல்லையா, அது 2க்கும் சேர்த்து இந்த ஹேஸ் ஹேவ் ரெண்டுமே ப்ரெசண்ட் ஃபார்ம் ஆஃப் பர்ஃபெக்ட் டென்ஸ். அது 2க்கும் சேர்ந்து பாஸ்ட்டுக்கு ஹேடு, சிங்குலர்னாலும் சரி ப்ளூரல்னாலும் சரி அது வந்து ஹேடு. ஆக்ஷன் தட் ஹேப்பன் பிஃபோர் அனதர் பாஸ்ட் ஆக்ஷன். 2 பாஸ்ட் ஆக்ஷன் இருக்குது, அதில் எப்படினாலும் ஒன்று தானே ஃபஸ்ட் நடந்திருக்கும். அந்த 2 பாஸ்ட் ஆக்ஷனில் ஃபஸ்ட்டு நடந்த ஆக்ஷனுக்கு நாம் இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸை பாருங்கள், ஐ ஹேட் ஈட்டன் பிஃபோர் ஹீ அரைவ்ட். இதில் வந்து 2 வேர்ப் இருக்குது, 2 ஆக்ஷன் இருக்குது. ஒன்று ஈட், ஒன்று அரைவ். இப்போது இந்த 2 விஷயத்தில் எது நடந்திருக்குது இந்த சென்டென்ஸில்? சாப்பிட்டது. அவன் வர்றதுக்கு முன்னாடி நான் சாப்பிட்டுட்டேன், சரிங்களா? அவன் வர்றதுக்கு முன்னாடியே நான் சாப்பிட்டுட்டேன். அப்போ இதுதான் ஃபஸ்ட் ஆக்ஷன். அரைவ் இது வந்து செகண்ட் ஆக்ஷன். இப்போ ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் போடணும். ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்ஷனுக்கு பாஸ்ட். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆக்ஷனுக்கு எப்படி பாஸ்ட் பர்ஃபெக்ட் போடுறது? ஹேட் ஈட்டன். இது வந்து அரைவ்டு பாஸ்ட். ஓகே, இந்த பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ஆக்ஷன் பாஸ்ட் பர்ஃபெக்ட், செகண்ட் ஆக்ஷன் பாஸ்ட். அதுதாங்க. அடுத்த சென்டென்ஸை பாருங்கள், இந்த பாருங்கள், ஷீ ஹட் ஃபினிஷ் த ஒர்க் பிஃபோர் லன்ச். இப்போது லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி வேலையை முடிச்சிட்டா. அப்போ ஆல்ரெடி முடிச்சாச்சு, ஃபஸ்ட்டு லன்ச் சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவள் முடிச்சிட்டா. அதனால் இதுக்கு வந்து நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ், அதாவது பாஸ்டில் கொஞ்சம் நேரம் நடந்துச்சு. ஓகே, கிட்டத்தட்ட இது வந்து பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாதிரி தான். அதில் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே நடந்த விஷயத்தை நம்ம வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸில் யூஸ் பண்ணுவோம். ஐ ஹேட் பீன் வெயிட்டிங் ஃபார் அன் ஹவர் பிஃபோர் த பஸ் கேம். அப்போ நான் பஸ் வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்.
பஸ் வருவதற்கு முன் 1 மணி நேரமாக நான் வெயிட் பண்ண, ஒரு டியூரேஷன் ஆஃப் டைம். He had been working there for 5 years. ஒரு 5 வருஷமாக முன்னாடி அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான். இப்போ பார்க்கல, முன்னாடி 5 வருஷமாகவே அங்கே வேலை பார்த்துட்டு இருந்தான். அதுக்கு நம்ம பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சதான். இனி நடக்க போகிறது நம்ம ஈஸியாக அந்த சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் சொல்லுவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் அதுக்கு வில் அல்லது ஷால் நம்ம யூஸ் பண்ணுவோம். வேர்ப் கூட ஆக்ஷன் தட் வில் ஹேப்பன் இன் த ஃப்யூச்சர். இப்போது எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். ஐ வில் கால் யூ டுமாரோ, நான் ஒன்று நாளைக்கு கால் பண்ணுறேன். இந்த பாருங்கள், இந்த வில் வந்து நம்ம ஃப்யூச்சர் டென்ஸ் கூட யூஸ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம ஷாலும் யூஸ் பண்ணுவோம். ஷாலும் யூஸ் பண்ணலாம், வில்லும் யூஸ் பண்ணலாம். ஷி வில் கம் சூன், இந்த மாதிரி வில் வேர்ப் கூட வில் சேர்த்து நம்ம இனி நடக்க போகிற விஷயத்துக்கு நம்ம சொல்லுவோம். அடுத்து ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸோட ஃபார்முலா பார்த்திங்கன்னா சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் பி ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த ஐஎன்ஜி வந்து எப்பயும் கண்டினியூஸ் டென்ஸில் இருக்கும். அது நம்ம கண்டினியூஸ்னாலே கண்ணை மூடிட்டு ஒரு ஐஎன்ஜி ஆட் பண்ணிக்கலாம். ஆக்ஷன் தட் வில் பி கோயிங் ஆன் அட் அ ஸ்பெசிஃபிக் டைம் இன் ஃப்யூச்சர். இப்போ நம்ம சொல்லுவோம்ல, நாளைக்கு நான் இந்நேரம் பஸ்ஸில் போயிட்டுருப்பேன், நாளைக்கு நான் இந்நேரம் என் ஃப்ரெண்டை பார்த்துருப்பேன், அப்படி நாளைக்கு நடக்க போகிற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறப்ப, அதாவது கொஞ்சம் கண்டினியூஸாக நடக்க போகிற விஷயத்தை நம்ம சொல்கிறதுக்கு இந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். இந்த பாருங்கள், ஐ வில் பி டீச்சிங் அட் 10 AM டுமாரோ, நான் நாளைக்கு 10 மணிக்கு டீச் பண்ணிக்கிட்டு இருப்பேன். அதாவது 10 மணிக்கு தொடங்கி மேபி 10:30 வரை டீச் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு பர்டிகுலர் டைம் டியூரேஷனில் நான் அதை பண்ணிகிட்ருப்பேன். அப்போ அதுக்கு நம்ம அந்த வில் பி ப்ளஸ் ஒரு ஐஎன்ஜி போடுவோம் ஃப்யூச்சர் கண்டினியூஸ்க்கு. அவங்க அடுத்த வார நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. தே வில் பி ட்ராவலிங் நெக்ஸ்ட் வீக். இந்த மாதிரி இனி ஃப்யூச்சரில் கொஞ்சம் நேரம் நடக்க வேண்டியதுக்கு நம்ம வந்து அந்த ஃப்யூச்சர் கண்டினியூஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்ன யூஸ் பண்ணுவோம், அதோட ஃபார்முலா பார்த்துக்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹேவ் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். அதாவது ஏதாவது ஒரு விஷயம் நாளைக்குள்ளே நான் இதை முடிச்சிருவேன், நாளைக்கு சாயந்தரத்துக்குள்ளே நான் இதை முடிச்சிருவேன் அப்படிலாம் சொல்லலை. ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் ஒரு வேலை முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னால் அது ஒரு விஷயம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறத சொல்கிறதுக்கு நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆக்ஷன் தட் வில் பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் அ ஸ்பெசிஃபிக் ஃப்யூச்சர் டைம். இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ வில் ஹேவ் ஃபினிஷ் மை ஒர்க் பை ஈவினிங். நான் இன்றைக்கி சாயந்தரத்துக்குள்ளே அந்த வேலையை முடிச்சிருவேன், இன்னும் முடியலை, சாயந்தரத்துக்குள்ளே ஆனானா முடிச்சிருவேன். அதுக்கு நாம் வந்து இந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு பாருங்கள், ஃப்யூச்சருக்கு ஒரு வில், பர்ஃபெக்ட்டுக்கு ஹேவ், ஐங்கிறனால ஹேவ் போட்டிருக்கோம். வில் கூட எப்போயும் நம்ம ஹேவ் தான் போடுவோம், வில் கூட நம்ம ஹேஸ்லாம் போடக்கூடாது, வில் ஹேவ் தான் இங்கே யூஸ் பண்ணணும். ப்ளஸ் வேர்ப். ஷீ வில் ஹேவ் ரீச் ஹோம் பை தென், அவள் நாளைக்கு வீட்டை அந்த நேரம் போய் சேர்ந்துருவா. வில் ஹேவ் ரீச்ட். ஃப்யூச்சரில் ஒரு பர்டிகுலர் டைமில் நடக்க போகிறது, நடந்து முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த லாஸ்ட் டென்ஸ் வந்து ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ். அதுக்கு வந்து சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஹாவ் பீன் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஐஎன்ஜி ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஆக்ஷன் தட் வில் கண்டினியூ அப் டு எ சர்டன் பாயிண்ட் இன் த ஃப்யூச்சர். அது தொடங்கி இன்னும் கொஞ்சம் நாள் நடக்கும், ஒரு 2 years இந்த வேலை நடக்கும். நாம் ஒரு கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணால் ஐ வில் பி லேர்னிங் திஸ் கோர்ஸ் ஃபார் 3 years. அந்த மாதிரி நம்ம சொல்கிறப்ப அதை கரெக்டாக சொல்கிறதுக்கு நாம் ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஐ வில் ஹேவ் பீன் ஸ்டடியிங் ஃபார் 3 hours பை 9 PM. She will have been living here for 10 years. அந்த மாதிரி நம்ம ஃப்யூச்சரில் கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகிற சில விஷயத்தை இந்த மாதிரி ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூஸ் பண்ணி நாம் சொல்லுவோம். ஸோ உங்களுக்கு இப்போ டென்சஸ் எல்லாம் நல்லா கிளியராக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் அடுத்த வீடியோக்களில் நம்ம இது சம்மந்தமாக நிறைய எக்ஸசைசஸ் எல்லாம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் கூட தெளிவாக டென்ஸை நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும்
கூட சேர்ந்து நீங்கள் இன்னும் டென்ஸ் அப்புறம் இன்னும் மற்ற கிராமர் ஐட்டம்ஸ் எல்லாம் கண்டினியூஸாக படிக்கிறதுக்காக கண்டிப்பாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொன்னால் அதை கூட கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறது வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.